ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தானுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே நடக்க போகிற ட்ரை சீரிஸோட ஃபைனல் மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஆஃப்டர்நூன் பார்த்தீங்க அப்படின்னா 2:30 PM ஸ்டார்ட் ஆக போகுது 14th February. ஸோ நேஷனல் ஸ்டேடியம் கராச்சியில் வச்சு அந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ நடந்து முடிஞ்ச ட்ரை சீரிஸில் சவுத் ஆஃப்ரிக்கா 2 மேட்ச்மே லூஸ் பண்ண ரீசனுக்காக பாகிஸ்தான் ஒரு மேட்ச், நியூசிலாந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மேட்ச் கிட்ட வின் பண்ணி டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ இந்த ஃபைனல் மேட்ச்க்கான ப்ரிவியூ தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உமன்ஸ் பிரீமியர் லீக்கு புதுசாக வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராமில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா டீம்ஸு, லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்காக இருக்கட்டும், நிறைய வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அது கூடவே சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரப்போகுது, அதையும் கவர் பண்ண போகிறோம். அடுத்ததாக IPL வரப்போகுது. ஸோ அதையும் கண்டினியூஸாக கவர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு 2-3-4 months கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிரிக்கெட் இருக்க ரீசனுக்காக மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட். ஸோ லாஸ்ட் கேம் பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் நியூசிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் 2023 நடந்திருக்கு. அதில் பாகிஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண பாகிஸ்தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே இதை இந்த ஃபைனலுக்கும் ரெப்ளிகேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த கிரவுண்டு எல்லா பாகிஸ்தான் விக்கெட் மாதிரி தான் ஃப்ளாட் ட்ராக்கு, பேட்ஸ்மேன் பவுலர்ஸ்க்கு ஹெல்ப்பாக இருக்கும், பேஸ் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் மச் மோர் ஹெல்ப் இருக்கும். அவ்வளோதான், சிம்பிளான விஷயம் தான். நீங்கள் ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுட்டு டீமை மேக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பேட்டர்ஸ் நிறைய பிக் பண்ணலாம். ஸோ இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா ஃபேண்டசியில் பேட்ஸ்மேன்ஸ்க்கு தான் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்காங்க. 2-3 சிக்ஸஸ் அடிச்சா கூட ஒரு விக்கெட் எடுத்ததுக்கான ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கிற மாதிரியான ஃபேண்டசி சிஸ்டம் வந்தாச்சு. ஸோ அந்த வகையில் பார்க்கையில் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபோக்கஸ் கொடுத்து பேஸ் பவுலர்ஸ்க்கு நம்ம ஸ்டாட்ஸ் எல்லாமே கீழே வச்சுருக்கோம். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கிளிக் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டில் 52 போட்டிகள் நடந்திருக்கு. 26 ஃபஸ்ட் பேட்டிங்கும் 26 செகண்ட் பேட்டிங்கும் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னில் 200க்கு கீழே 9 முறை ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. 200-249 10 முறையும், 250-299 10 முறை அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்டாக இருக்குது. பாருங்கள், 300க்கு மேலே 15 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்டாக இருக்குது. எந்த ஒரு ஸ்லாட்லையுமே இல்லாத மாதிரி 300க்கு மேலே தான் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 250-270 அப்படிங்கிறது மென்ஷன் ஆகிருக்கு. ஹை ஸ்கோர் இந்தியா 374க்கு 4, லோ ஸ்கோர் பங்களாதேஷ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா 2011 வேர்ல்டு கப்பில் அகெயின்ஸ்ட் பங்களாதேஷ் இந்தியா பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. விராண்டர் சேவாக் ஒரு செஞ்சுரி, விராட் கோலி ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போது ரீசன்ட் 3 மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச்லையும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. தேர்ட் மேட்ச்சில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம் நல்லாவே ஸ்கோர் பண்ணுறாங்க. பட் செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீமால் அவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது. இப்போ விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ்க்கு 38 விக்கெட்ஸ் லாஸ்ட் 4 கேம்ஸில் கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு 21 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு. ரீசன்ட் மேட்சஸோட ஸ்டாட்ஸ் வந்து டெப்த்தாக உள்ளே போகாமல் மேலோட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த டைப் ஆஃப் பவுலர்ஸ்க்கு விக்கெட் கிடச்சிருக்கு மேட்சஸ்க்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு பேஸ் பவுலர்ஸ்க்கு 10 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ்க்கு 8 விக்கெட்டும் கிடச்சிருக்கு. செகண்ட் மேட்ச்சில் பேஸ் பவுலர்ஸ்க்கு 10 விக்கெட், ஸ்பின்னர்ஸ்க்கு 5 விக்கெட் கிடச்சிருக்கு. தேர்ட் மேட்ச்சில் பேஸ் பவுலர்ஸ்க்கு 11 விக்கெட் கிடச்சிருக்கு, ஸ்பின்னர்ஸ்க்கு 2 விக்கெட் கிடச்சிருக்கு. தென் ஃபோர்த் மேட்ச்சில் பேஸ் பவுலர்ஸ்க்கு 7 விக்கெட், ஸ்பின்னர்ஸ்க்கு 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ பேஸ் பவுலர்ஸோட டாமினேஷன் நல்லா இருந்தாலும் நம்பிக்கையாக நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ டைப் ஆஃப் பவுலர்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 38 விக்கெட் பேஸ் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்கல்ல, அதில் பார்த்திங்க அப்படின்னா ஹை பேஸ் போடக்கூடியங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹாரிஸ் ராஃபு, ஸோ வில்லியம் ரூர்கி, மேட் ஹென்ரி இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா 10 விக்கெட் அப்படிங்கிற இந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு லாஸ்ட் 4 கேம்ஸில். இனிஷியல் ஸ்விங்கு போடக்கூடிய பவுலர்ஸு ப்ளஸ் டெத்தில் போடக்கூடிய பவுலர்ஸ்க்குலாம் 21 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நார்மலாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு டேரில் மிச்சல் மாதிரி ஒரு பார்ட் டைம் மீடியம் பேஸ் பவுலர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் எதுவும் கிடைக்கல. லெஃப்ட்டில் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 7 விக்கெட் கிடச்சிருக்கு. 21 விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் லெக் பிரேக் தான் அதிகமாக 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் 4, ரைட் ஆம் ஆஃப் பிரேக் பார்த்திங்க அப்படின்னா 5 விக்கெட்டு. ஸோ லெக் பிரேக் பவுலர்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரே ஒரு பிளேயர் தான் இருக்கார். பாகிஸ்தான் ஸ்குவாடில் இருக்கார், பட் டீமில் இருக்காரான்னு தெரியல. நம்ம கீழே வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணலாம். ஸோ ஹெரிட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 117 முறை ப்ளே பண்ணியிருக்காங்க. 61 முறை பாகிஸ்தானும், 52 முறை பார்த்திங்க அப்படின்னா நியூசிலாந்து வின் பண்ணியிருக்காங்க. 100 ரிசல்ட் வந்து 3 முறை அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச்சு பாகிஸ்தான் ஒரு நல்ல சேஸ் பண்ணியிருந்தாங்க.
பண்ணியிருந்தாங்க. பட் நான் ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் மென்ஷன் பண்ணுறேன். பாகிஸ்தான் வந்து இந்த மேட்ச் வின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் மட்டும்தான் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் நீங்கள் மேட்ச் லைவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், 91 ரன்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 விக்கெட் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 260 ரன் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு இமேஜின் பண்ணவே முடியாத ஒரு விஷயம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா முகமது நபியும் ஒமர் ஜாயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்ரீலங்கா கிரவுண்டில் வந்து பண்ணியிருந்தாங்க. 2 பேருமே 149, 136 அடிச்சிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு மிடில் ஆர்டரில் அதுவும் பாகிஸ்தான் டீமில் ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது அன்எக்ஸ்பெக்டட். ஸோ நல்லா ஆடி இருந்தாங்க லாஸ்ட் மேட்ச். சேஸ் வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ரீசன்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் வந்து லாஸ்ட் 5 கேம்ஸில் 4 கேம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. நியூசிலாந்து பார்த்தீங்க அப்படின்னா சேமாக தான் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ நியூசிலாந்தோட ஒரு பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டெவான் கான்வே, வில்லியங் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. கேன் வில்லியம்சன், டாம் லாத்தம்க்கு நம்பர் 4 பொசிஷன் வந்து கிடச்சிருக்கு. டேரல் மிச்சல், கிளென் பிலிப்ஸு, மிச்சல் பிரேஸ்வெல், மிச்சல் சாண்ட்னர், பென் சியர்ஸ், வில்லியம் ரூர்கி, மேட் ஹென்ரி ஓப்பன் ஓவரால் வந்து 11 ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. கேப்டன் சாண்ட்னர் தான். ஸோ ஃபுல் 10 ஓவர்ஸ் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது அது வந்து ரொம்பவே முக்கியம். மேட் ஹென்ரி கண்டிப்பாக 10 ஓவர்ஸ், சாண்ட்னர் கண்டிப்பாக 10 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ண போகிறாங்க. ரூர்கியும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 30 ஓவர்ஸ் வந்து இந்த 3 பிளேஸுமே பவுல் பண்ண போகிறாங்க. பட் ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த 20 ஓவர்ஸ் வந்து யார் பவுல் பண்ண போகிறான்னா அதில் ஒரு 5 ஓவர்ஸ் வந்து கிளென் பிலிப்ஸு. ஸோ ஒரு 6லேருந்து 7 ஓவர்ஸ்க்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா பிரேஸ்வெல் பவுல் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. பவர் பிளேலே பிரேஸ்வெல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பாகிஸ்தானில் ஓப்பனிங் ஃபக்கஸமான இறங்க ரீசனுக்காக இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பென் சியர்ஸ் வந்து ஒரு 7லேருந்து 8 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ நியூ பால்ஸ் யார் பவுல் பண்ண போகிறா, டெத்தில் யார் பவுல் பண்ண போகிறாங்கிறது நெக்ஸ்ட் டவுட்டாக இருக்கும். ஸோ நியூ பால் பார்த்திங்க அப்படின்னா மேட் ஹென்ரி, ரூர்கி தான் பவுல் பண்ண போகிறாங்க. டெத்தை பொறுத்த வரைக்கும் மேட் ஹென்ரி ஒரு 2ல் பவுல் பண்ணுவார். ஸோ பென் சியர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பவுல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பிளேஸோட ஸ்டாட்ஸில் பர்சன்டேஜ் வைஸாக ஃபுல்லாக பார்த்துடலாம். டெவான் கான்வே விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது டவுட்டு தான். லாத்தம் தான் விக்கெட் கீப்பிங் பண்ண போகிறாரு. டபுள் ஆப்ஷன் கிடையாது, சிங்கிள் ஆப்ஷன் தான். ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் 47 ஆவரேஜ், வெனியூவில் 51 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. மஸ்ட் பிக்கு. ஸோ போத் நெக்ஸ்ட்மே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். நசீம் ஷா வர்சஸ் டெவான் கான்வே இந்த ஒரு பேட்டில் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் கேமில் ஒரு செஞ்சுரி மிஸ் பண்ணியிருந்தார் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக. ஸோ பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிற ரீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நம்பிக்கையாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வில்லியங் 81% கிட்ட பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ போத் நெக்ஸ்ட்டும் ட்ரை பண்ணலாமான ரிஸ்க்கு. ஹெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 44%, வெளியில் 45%, ஒரு 81% கிடையாது, 18% பிக் பண்ணியிருக்க வேணால் சான்ஸ் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நான் நம்பர்ஸ் வந்து மாற்றி போட்டிருக்கேன். ஸோ வெறும் 18% ட்ரை பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் சம்திங். ஸோ ஆவரேஜ் வைஸாக நல்லா இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து ஷைன் அஃப்ரிடிக்கு அகேன்ஸ்டாக கேட்ச் ஆகிட்டு போயிருந்தார் கீப்பர்ட்ட. ஸோ அதே மாதிரி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கும் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. செகண்ட் பேட்டிங்கில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கேன் வில்லியம்சன் ஒரு மேட்ச் சீரிஸ் அவார்டு வாங்குற அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு. 75% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட் 57, வெனியூ 54. ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டாம் லாத்தம் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்குது. ஹெட்டில் 27, வெனியூவில் 33. லாஸ்ட்டு 3 கேம்ஸுமே இவர் வந்து 0 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மேட்ச் உங்களுக்கு ஃபேண்டசிக்கு டபுள் ஆப்ஷனில் ஒரு லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக் எனக்கு சொல்லுங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் டாம் லாத்தமாக போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணலாம். சேஸில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டேரல் மிச்சல் 41% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட் நல்லா ஆடி இருக்காரு. வெனியூவில் 5 மேட்ச் ஆடி 127. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா டேரல் மிச்சல் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பிக்கு. விசியாவும் நீங்கள் பிக் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நல்ல பிக்காகவும் இருப்பார். அடுத்ததான் கிளென் பிலிப்ஸு. ஸோ 30% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ஒரு செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இவர்கிட்ட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. வெனி பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் ஆடி 100 ரன்னுக்கு மேலே அடித்து 2 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஹெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 250 ரன் கிட்ட அடித்து 3 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. பவுலிங் பெருசாக இவருக்கு கொடுக்க மாட்டேங்காங்க, நம்ம பார்த்தாலே தெரியுது. பிரேஸ்வெல் தான் அதிக ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. ஸோ ஒரு சிங்கிள் ஆப்ஷன், அதாவது சிபிசி இல்லாமல் அஸ் அ பிளேயராக நீங்கள் இவரை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் பேட்டிங் ஃபஸ்ட்டில். அடுத்ததாக பிரேஸ்வெல் சேஸில் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். பட் ஓவர்ஸ் வந்து அதிகமாக பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் கேமில் கூட பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தார். பேட்டிங்லேயும் ஒரு 30 ரன்ஸ் அடித்து நல்ல பாயிண்ட்ஸ், ஒரு 80+ பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருந்தாரு. ஸோ மஸ்ட்டாக நீங்கள் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கும் இவரை போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா பிரேஸ்வெல் இம்பார்ட்டன்ஸு, செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா சாண்ட்னர் இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க. 79% பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கிட்டத்தட்ட 10 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணார். 39 ரன் விட்டு கொடுத்துருந்தாரு. பட் விக்கெட் லெஸ்ஸாக போயிருந்தார் சாண்ட்னர். ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங்கில் சாண்ட்னர் ஆடுறது கொஞ்சம் ஈஸி.
பட் செகண்ட் போலிங்கில் சேஸோட ப்ரெஷரில் சாண்ட்னர் ஆடுறது கஷ்டம். ஸோ செகண்ட் போலிங் சாண்ட்னர் இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிய வராது. அடுத்து பென் சீரிஸ் ஆட போகிறாரா இல்லை நாதன் ஸ்மித் ஆட போகிறா அப்படிங்கிறது தெரியலை. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பென் சீரிஸ் ஒரு மேட்ச் ஆடி இருக்காரு ஹெட்டுகட்டில், இந்த விக்கெட்ஸும் எடுத்தது கிடையாது. ரீசன்ட் ஃபார்ம் மோஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ரேராக போனீங்கன்னா ஃபஸ்ட் போலிங் ட்ரை பண்ணலாம். ஸோ ஜேக்கப் டஃபின்னு சொல்லி ஒரு பிளேயர் இருக்கார், எக்ஸ்ட்ரானரியான டெத் பவுலர், அவரை கொண்டு வராங்களாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எதுனாலுமே ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ வில்லியம் ரூர்க்கி 7% பிக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு போலிங் அப்படின்னா ஃபேண்டசிக்கு ஒரு மஸ்ட் பிக்கு. மினிமம் 2 விக்கெட் வந்து நீங்கள் அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 10 ஓவர்ஸும் போல் பண்ணுறாரு. அடுத்தது மேட் ஹென்ரி 75% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட்விட் பொறுத்த வரைக்கும் 31 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு 15 இன்னிங்ஸில். வெனியூவில் 3 இன்னிங்ஸில் 7 விக்கெட். ரீசன் ஃபார்ம் பாருங்கள், இவர் விக்கெட் எடுக்காத மேட்சஸே கிடையாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் போல் பண்ணால் ஒரு பிசி கூட நீங்கள் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஃபஸ்ட்டு டெவான் கான்வே பார்த்திங்க அப்படின்னா நசீம் ஷா 2 முறையும், அகா சல்மான் பார்த்திங்க அப்படின்னா 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. லாத்தமன் நசீம் ஷா 4 முறை விக்கெட் எடுத்திருக்காரு 45 பால் போல் பண்ணி. கேன் வில்லியம்ஸனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஷைன் அஃப்ரிடி 1 முறையும், வில் யங்கு ஷைன் அஃப்ரிடி 1 முறை அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக டேரல் மிச்சலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஷைன் அஃப்ரிடி 1 முறை, நசீம் ஷா 1 முறை, அகா சல்மான் 1 முறை. அடுத்தது அப்ரார் அகமது லாஸ்ட் மேட்ச்சில் 1 முறை விக்கெட் எடுத்திருந்தார். கன் ஃபிலிம்ஸர் நசீம் ஷா 1 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போது இந்த பாகிஸ்தான் டீமில் நியூசிலாந்து டீமில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேயர்ஸ் யாரெல்லாம்னா, ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா டெவான் கான்வே, கேன் வில்லியம்சன் பிக் பண்ணிக்கிறேன். டாம் லாத்தமும் ரிஸ்க்காக உள்ளே கொண்டு வரேன். டேரல் மிச்சல் சாண்ட்னர், மேட் ஹென்ரி. ஓவரால் பார்க்கையில் நம்ம ஒரு 6 பிளேயர்ஸ் கிட்ட ட்ரை பண்ணியாச்சு. ஸோ இப்போ 7th ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபேண்டசிக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கக்கூடிய பிளேயர்ஸ். இப்போ பிரேஸ்வெல் அப்படின்னா அதிக ஓவர்ஸ் போல் பண்ணுவார். ஃபிலிப்ஸ் அப்படின்னா முன்னாடியே பேட்டிங் ஆடுறாரு, கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தாலும் நம்ம வந்து பவுலிங் சைடு ப்ளஸ் ஆல்ரவுண்டர். இவர் லாஸ்ட் மேட்ச் பண்ண மாதிரி ஒரு 30 ரன் அடித்து ஒரு 2 விக்கெட் எடுத்தால் கூட ட்ரீம் டீமில் வந்துடுவார். ஸோ மிச்சல் பிரேஸ்வெல் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். சேஃப் சிவிசி யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா ஃபஸ்ட்டு கேன் வில்லியம்சன். 2வது பிளேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு மிச்சல் பிரேஸ்வெல் அப்படின்னு அந்த 2 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸ்மால் லீக்குக்கு ஒரு பெஸ்ட்டு சிவிசி. பட் கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கெல்லாம் சிவிசி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா மேட் ஹென்ரி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிக்காக இருப்பார். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு டாம் லாத்தம் நான் ரிஸ்க்கான வீசியாக உங்களுக்கு செகண்ட் பேட்டிங்கில் இதே நம்பர் 4th பொசிஷனில் இறங்கினார்னா மட்டும் மென்ஷன் பண்ணேன். இதுக்கு கீழே போனாங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் சேஃபாக ஓரளவுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூட வேண்டாம் அப்படின்னா டேரல் மிச்சலும் மேட் ஹென்ரியும் நீங்கள் ரிஸ்கி ஆப்ஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பாகிஸ்தானோட ஒரு பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபக்கர் ஜமான் பாபர் அசம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. சவுத் சக்கீல் வந்திருக்காரு நம்பர் 3ல். ரிஸ்வான், அகா சல்மான், தைப் தஹீர், ஸோ குஷ்தில் ஷா, ஷைன் அஃப்ரிடி, நசீம் ஷா, அப்ரார் அகமது, முகமது ஹஸ்னைன். ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் டீமோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோனாக இருக்குது. 10 ஓவர்ஸ் கோட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நசீம் ஷா, ஷைன் அஃப்ரிடி, ஸோ இந்த 2 போல்ஸும் போல் பண்ண போகிறாங்க. முகமது ஹஸ்னைனும் 10 ஓவர்ஸ் போல் பண்ண போகிறாரு. அப்ரார் அகமதும் 10 ஓவர்ஸ் போல் பண்ண போகிறாரு. மிச்சம் இருக்கக்கூடிய 10 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா குஷ்தில் ஷாவும் அகா சல்மானும் பார்த்திங்க அப்படின்னா 5 ஓவர்ஸ் வந்து போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பட் அதிக ஓவர்ஸ் வந்து குஷ்தில் ஷா தான் போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ நியூ பால் போலர்ஸ், டெத் போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 2 போலர்ஸ் தான் நியூ பால் போல் பண்ண போகிறாங்க. டெத்தில் ஹஸ்னைன், அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஷைன் அஃப்ரிடி போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜோட ஃபக்கர் ஜமான் 43% பிக் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து நியூசிலாந்துக்கு அகெயின்ஸ்டாக எக்ஸ்ட்ரா நிறைய ஆடி இருக்காரு, குறிப்பாக அதுவும் சேஸில் ஆடி இருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. ஓடி கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரானரி பிக்கு 69% பார்த்திங்க அப்படின்னா ஹெட்லையும் 73% வெளியிலையும் அடிச்சிருக்காரு. ஒரு 140 சம்திங் 191 நினைக்கிறேன் ஒரு மேட்ச் கூட இன்டர்நெட்டில் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு 191 இருக்கையில் டிக்காக்கு வந்து அங்கேருந்து ஆப்போசிட்லேருந்து ஒரு த்ரோவை அந்த பக்கம் போல்டு கை காமிச்சு இவர் ரன் அவுட் ஆகிட்டு போயிருப்பார் டேரக்ட் ஹிட்டில். ஸோ அந்த மேட்ச் தான் இந்த கிரவுண்டில் வச்சு அடித்த மேட்ச். இவர் 394 ரன் கிட்ட வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. போத் இன்னிங்ஸும் நீங்கள் ஃபக்கர் ஜமான் ட்ரை பண்ணிக்கலாம். பேட்டிங் செகண்டில் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக ஆடுவார். அடுத்து பாபர் அசம் இந்த சீரீஸ் இது வரைக்கும் பெருசாக போகலை. ஹெட்கட் 48, வென்யூ 56 அப்படிங்கிறது ஆவரேஜாக இருந்திருக்கு. ஓப்பனிங் சூட்டபிள் ஆகலையோ அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூசிங்காக இருந்தாலும் ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டில் நீங்கள் பாபருக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. மஸ்ட் பிக்காக போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா சவுத் சக்கீல். ஸோ ஹெட்கட் பொறுத்த வரைக்கும் ப்ளே பண்ணல, ஒரு மேட்ச் ஆடி பேட்டிங் எதுவும் ஆடல. வென்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 15 ரன் அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 8% பிக் பண்ணியிருக்காங்க. பட் ரிஸ்கியான பிக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் இருக்குமான்னு கேட்டால் ஃப்ளாட் ட்ராக் தான். பட் லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் இல்லை அப்படிங்கிற ரீசனுக்காக தான் இவர் 1 இறக்கியிருக்காங்க. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமான்னா ரிஸ்கி பிக் தான். ரேராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். முகமது ரிஸ்வானை நீங்கள் போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம்.
சிவிசி ட்ரை பண்ணலாமான்னா சேஸில் ட்ரை பண்ணலாம். கெரியர் வினியர் ஸ்டாட்ஸ் வந்து சூப்பராக இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுது. அதுக்கு அடுத்தபடியாக ஆகாஷ் சல்மான் 85% லாஸ்ட் மேட்ச் ஒரு செஞ்சுரி பவுல் பண்ணி விக்கெட் கிடைக்கல. பட் ஹெட் பொறுத்த வரைக்கும் 10 மேட்ச் ஆடி 276 ரன் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. வெளியே பொறுத்த வரைக்கும் 363 ரன் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் வந்து பேட்டிங்கில் சூப்பராக இருந்தாலும் பவுலிங்கில் விக்கெட்ஸ் எதுவும் கிடைக்கல. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இவர் அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. பட் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஆகாஷ் சல்மான் லாஸ்ட் மேட்ச் வந்து செஞ்சுரி. ஸோ இந்த மேட்ச் ஃப்ளாப் ஆக சான்ஸ் இருக்கா ப்ரோ அப்படின்னா எஸ், கண்டிப்பாக இருக்குது. அந்த இடத்த ஒரு ரிப்ளேஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி தைப் தஹீருக்கு இருக்குது. ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் ஆடி 30, வெனியில் ஒரு மேட்ச் ஆடி 4 ரன் அடிச்சிருக்காரு. இவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. எக்ஸ்ட்ரானரியான கிரிக்கெட்டர். பவுலிங்லேயும் விக்கெட் கிடைக்கும், பேட்டிங்லேயுமே மினிமம் 40 ரன்ஸ் வரைக்கும் நம்பிக்கையாக அடித்து கொடுக்கக்கூடிய பிளேயரு. இந்த 30 ரன்னுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக அடித்து கொடுத்துருந்தாரு ஃபஸ்ட்டு ஒரு கேமில். ஸோ உங்களுக்கு லோ பர்சன்டேஜில் இந்த பாகிஸ்தான் டீமில் இம்பார்ட்டன்ட் பிக்னா தைப் தஹீர் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். குஸ்தில் ஷா ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணிக்கலாம். பெருசாக பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் எதுவும் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்காது அப்படிங்கிறது தெரிய வருது. ஷைன்ஷா அஃப்ரிடி 89% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்டில் 10 மேட்ச் ஆடி 23 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் 4 மேட்ச் ஆடி 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போலிங்கில் உங்களுக்கு ஸ்மால் லீக்கு கூட ஒரு சூப்பரான கேப்டனாக வந்து ஷைன்ஷா அஃப்ரிடி தெரிய வராரு. நசீம் ஷாவை இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பிக் பண்ணுங்கள். ஏன்னா ரீசன்ட் ஃபார்ம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு, நான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இருந்தாலும் ஸ்டாட்ஸ் நம்பர்ஸ் பாருங்கள். 6 மேட்ச் ஆடி 3 விக்கெட் ஹெட்டுகளில், வெனியூவில் 4 மேட்ச் ஆடி 11 விக்கெட்டு. எக்கனாமி வைஸாக சூப்பராக இருக்குது. ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் இந்த மேட்ச் வந்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் மேட்ச்சு. 2022 வேர்ல்டு T20 ஃபைனலில் பார்க்க கிட்டத்தட்ட ஒரு இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக எந்த அளவுக்கு பவுல் பண்ணியிருந்தாரோ அந்த மாதிரியான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து நசீம் ஷா கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு வெற்றியோட சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்குள்ளே போகிறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. ஒரு 3 விக்கெட் வரைக்கும் நீங்கள் மினிமம் ஃபஸ்ட் பவுலிங்கில் எதிர்பார்க்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அப்ரார் அகமது வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான பிக்காக இருப்பார். போத் இன்னிங்ஸுமே நீங்கள் அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணிக்கலாம். மிஸ்ட்ரி ஸ்பின்னர், லெக் பிரேக் கிடையாது, மிஸ்ட்ரி ஸ்பின்னர். போத் இன்னிங்ஸும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து முகமது ஹஸ்னைன். ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுங்கள். ஹெட் வெனியில் விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கலை. செகண்ட் பவுலிங்கில் இவருக்கு நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது ஓடிஐ கேம்ஸில் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஃபக்கர் ஜமானா சாட்னர் 1 முறையும் பிரேசில் 1 முறையும் அவுட் ஆகியிருக்காங்க. ஹென்ரிக்கு அகேன்ஸ்டாக 3 முறை. பட் ஹென்ரியை ரொம்ப அடிச்சிருக்காரு. 100 பாலுக்கு மேலே ஃபேஸ் பண்ணி 145 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு. சாரி, மாற்றி சொல்கிறேன் அப்படி. அதுக்கு அடுத்தபடியாக பாபர் அசாம் பொறுத்த வரைக்கும் ஃபிலிப்ஸ்க்கு அகேன்ஸ்டாக 1 முறை, பிரேசிலுக்கு அகேன்ஸ்டாக 2 முறை, ஹென்ரிக்கு அகேன்ஸ்டாக 3 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக சவுத் சைக்கிளுக்கு பேட்டில் எதுவும் இல்லை. குஸ்டில் ஷாவை சாட்னர் 1 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட் எடுத்திருக்காரு. இப்போது ரிஸ்வான் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சாட்னர் 2 முறையும், ஆகாஷ் சல்மான் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹென்ரி 2 முறை, பிரேஸ்வெல் 1 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போது இந்த பாகிஸ்தான் டீமில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபக்கர் ஜமான், பாபர் அசாம், முகமது ரிஸ்வான், ஸோ ஆகாஷ் சல்மான், இந்த 4 பிளேஸ் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஷைன்ஷா அஃப்ரிடி, நசீம் ஷா, நான் வந்து அப்ரார் அகமது ரிஸ்கியாக உள்ளே கொண்டு வரேன். இதான் என்னோட 7 பிளேஸாக இருக்காங்க. சேஃப் சிவிசி யாரெல்லாம்? ஷைன் அஃப்ரிடி, முகமது ரிஸ்வான், இந்த 2 பிளேஸ் தான் சேஃப் சிவிசி அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இருக்காங்க. ரிஸ்கி சிவிசியில் ஃபக்கர் ஜமான், ஸோ அதுக்கப்புறம் நசீம் ஷா, இந்த 2 பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ரிஸ்கி சிவிசியாக மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு பேஸ் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர்ஸில் ரிஸ்வான், அடுத்து கான்வே ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் வில்லியம்சன், டேரல் மிச்சல், ஃபக்கர் ஜமான் ட்ரை பண்ணியிருக்கோம். பவுலர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் சல்மான், சாண்ட்னர், கிளென் ஃபிலிப்ஸ், பிரேஸ்வெல் அப்படி மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸில் மேட் ஹென்ரி, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஷைன்ஷா அஃப்ரிடி பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் பொறுத்த வரைக்கும் வில்லியம்சன், வைஸ் கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா ஆகாஷ் சல்மான் சொல்லி ஒரு டெமோ டீம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஃபைனல் டீம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்க்கு கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களோட தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.